உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஆவியில் நிறைந்திருந்த ஒரு மனிதன் பார்த்த பார்வைக்கும் மாம்சத்தில் நிறைந்திருந்த மனிதர்கள் பார்த்த பார்வைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். என்னாகமம் 13வது அதிகாரம் 28 பாருங்களேன். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள், மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கு ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். ஒரு லிஸ்ட் போடுறாங்க, ஒரு பெரிய லிஸ்ட் போடுறாங்க. ஐயா, அவங்கெல்லாம் பலவான்கள், அவர்கள்லாம் அரக்கர்கள். அங்க எபூசியரை பார்த்தோம், அங்க அமலேக்கியரை பார்த்தோம், அங்க கடலோரமாக இருக்கிறாங்க, அவங்க மலை தேசத்தில் இருக்கிறாங்க. ஐயோ, அவங்கள்ட்ட நம்ம போகவே முடியாது. அவங்கள பற்றி பெருசாக பேசுகிறாங்க பாருங்க. அப்போ இவர் பாருங்க ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க என்னாகமம் 14:9 பார்க்குறோம். அவர் அழகாக சொல்கிறாரு, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். யார் சொல்கிறாங்க? காலேபும் யோசுவாவும் சொல்கிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். காலேபு பார்த்தது என்னன்னா, எல்லாவற்றையும் பார்த்தார். அவர் இன்னொன்றையும் பார்த்தார். அவர் என்ன தெரியுமா பார்த்தாரு? கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறத பார்த்தாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் கூட்டத்தோடு இருக்கிறத பார்த்தாருங்க. மோசேவோடு இருக்கிறத பார்த்தாருங்க. தன்னோடு இருக்கிறத பார்த்தாருங்க. அப்படி கர்த்தரை பார்த்துட்டு அப்படி பிரச்சனையா பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அதெல்லாம் சாதாரண தூசி மாதிரி இருக்கும். நம்ம கண்டதையும் பார்த்துட்டு பிரச்சனையா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனைலாம் பெருசாக தான் தெரியும். கர்த்தரை பார்த்துட்டு காலேபுடைய வெற்றியின் ரகசியம் என்ன தெரியுமா? காலேபு வேறே ஆவியுள்ளனாக இருந்து கர்த்தர் தன்னோடு கூட இருந்ததா பார்த்தாரு. இங்க பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நீங்க உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாதான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய உறவே இல்லாம, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட உறவே இல்லாம நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா நீங்க உங்க லைஃப்ல ஆண்டவரை பார்க்க முடியாது. இந்த 10 பேர் கூட போனாங்க பாருங்க. அவங்க போய் பிரச்சனையை பெருசா பார்த்துட்டு ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை பெருசா பார்க்காம விட்டதுனால அதெல்லாம் இழந்து போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இருந்துடக்கூடாது பாருங்க. இன்னைக்கு நம்ம இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பெருசா பார்த்துட்டு ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சதை நம்ம இழந்துடக்கூடாது பாருங்க. ஹல்லேலூயா. அவனோ கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, இந்த மாம்சத்துல பார்த்துட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, இவன் பிரச்சனை என்ன தெரியுமா? இவனும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க மாட்டான். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களையும் கெடுத்து விட்டுருவான் பாருங்க. இவனும் அனுபவிக்க மாட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதங்களை இவனும் அனுபவிக்க மாட்டான். இவன் மற்றவங்களையும் அனுபவிக்க விட மாட்டான் பாருங்க. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அதான் இந்த செஞ்சாங்க. துர்செய்தியை பரம்ப செய்தார்கள். இந்த மாம்சத்தில் வாழ்கிறவன் என்னமா செய்வான்? அவன் துர்செய்தியை பரப்பி கொண்டே இருப்பான். ஆனால் அந்த ஆவியில் வாழ்கிறவன் பார்த்தீங்களா, அவன் எல்லாரையும் திடப்படுத்திக்கிட்டு இருப்பான். பயப்படாதீங்கப்பா, வாங்கப்பா, நம்ம போகலாம்ப்பா, நம்ம அச்சீவ் பண்ணலாம்ப்பா, நம்ம சுதந்திரிக்கலாம்ப்பா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. பாருங்களேன், காலேப் சொல்கிறாரு, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா.
இதை பார்த்த உடனேங்க எனக்கு அப்படியே கண்ணே கலங்கிச்சிங்க. இவங்கெல்லாம் பார்த்து ஒரு காரியத்தை பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்ப எகிப்துக்கு போயிடலாம் அப்படின்றாங்க. அவ்வளோதான். எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் தெரியுமா? திரும்பி போயிடலாம், நமக்குன்னு ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொள்வோம், திரும்ப போயிடுவோம் அப்படின்றாங்க. ஆனால் ஒருத்தவன், அவனும் யோசுவாவும் பார்த்த பார்வை அது வேறே ஆவியுள்ள பார்வை. அது கர்த்தரின் ஆவியால் நிறைந்த மனிதர்கள் பார்க்கிற பார்வை. அவங்க என்னமா சொல்லுவாங்க, அவன் உடனே போலான்றான். என்னமோ நான் படித்த உடனே தோணுச்சு, அவர் என்னமோ பாருங்க, என்னமோ பிரியாணி கடையில் போய் வாங்க போய் 2 பக்கெட் பிரியாணி தூக்கிட்டு வந்துடலான்ற மாதிரி சொல்கிறாரு. என்னமோ ஒரு அரிசி கடையில் போய் வாங்க ஒரு அரிசி மூட்டையை தூக்கிட்டு வந்துடுவோன்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் ரொம்ப ஈஸியாக சொல்கிறார், வாப்பா அப்படின்றாரு. என்னன்னா இவர் பார்த்தது எதுவுமே இவரை பயம்புறுத்தவில்லை. இவர் பார்த்தது எதுவுமே இவரை சங்கடப்படுத்தவில்லை. இவர் தைரியத்தை குறைக்கவில்லை. ஏன்னா இவர் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்ன? கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பார்வை நீ அதை மட்டும் நீ பார்த்துட்டினா, கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறத ஒருத்தவன் பார்த்துட்டானா அவன் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அவன் என்னமா சொல்லுவான், வாங்க எளிதாய் சுதந்தரித்து கொள்ளலாம், உடனே வாங்கன்னு சொல்லுவான். வாப்பா உடனே போகலாம் அப்படின்னுவான். ஹல்லேலூயா. இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சுங்க? அத்தனை பேர் முன்னாடி ஒரு பெரிய சேனையே நிற்கிது, வாங்க உடனே போகலாம் அப்படின்றாரு. போய் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். சொல்கிறான் முடியவே முடியாது, அவர்கள் அரக்கர்கள் நம்ம அவங்க முன்னாடி வெட்டு கிளிகளை போல இருந்தோம் அப்படின்றாங்க. அவன் சொல்கிறான், வாப்பா போய் நம்ம ஈஸியாக சுதந்திரித்து கொள்கிறான். உண்மையாமே காலேப் கிரேட்ங்க. அவருக்குள்ளே இருந்த அவர் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தார் பார்த்தீங்களா? அவருக்குள்ளே இருந்த அவர் மேலே இருந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த ஆவியானவர் தான் அந்த மாதிரி பார்க்க வச்சார். அவருக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் பார்க்க வச்சார். மற்றவங்களாம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாங்க, மாம்ச பார்வையில் பார்த்தாங்க. இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களையும் ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை பேசியிருக்கலாம், ஊழியத்துக்காக பெரிய காரியங்களை சொல்லியிருக்கலாம், ஒரு பெரிய சபையை கட்ட சொல்லியிருக்கலாம், என்ன செய்ய சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் மற்றவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ எப்படி இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆண்டரோட கர்த்தரின் ஆவியில் நிறைந்திருக்கிறவங்க நம்ம எப்படி தெரியுமா பார்ப்போம்? எளிதாக பண்ணலாம்ப்பா, ஈஸியாக பண்ணலாம்ப்பா, உடனே பண்ணலாம்ப்பா, வாங்கப்பா. ஆண்டர் தான் காமிச்சிட்டார்ல, அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தோ கண்ணு முன்னாடி காட்டிட்டாரு, வாங்க உடனே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஹல்லேலூயா. இதை பாருங்க, இந்த உடனே வர்றதும் எளிதாய் ஈஸியாக அப்படின்னு ஈஸின்றாருங்க. வெரி சிம்பிள். என்ன சொல்றான்னா, வாப்பா ஈஸியா எளிதாய் கஷ்டமே படாமல் சுதந்திரிக்கலாமான்றாரு. காலேப் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, கஷ்டமே படாமல் சுதந்திரிக்கலாம்ப்பா, எளிதா சுதந்திரிக்கலாம். அவங்க அரணிப்பான பட்டணங்கள் இருக்கிறாங்களா, எளிதாய் சுதந்திரிக்கலாம். அவங்க அரக்கர்களா இருக்கிறாங்களா, எளிதாய் சுதந்திரிக்கலாம். அங்க அமலேக்கியர்கள் இருக்கிறாங்களா, எளிதாய் சுதந்திரிக்கலாம். அங்க எபூசியர் இருக்கிறாங்களா, எளிதாய் சுதந்திரிக்கலாம்ப்பா, பிரச்சனை இல்லப்பா. அவங்க மலை நாட்டில் குடியிருக்கிறார்களா, அவங்க கடலோர பகுதிகளில் குடியிருக்கிறார்களா, பிரச்சனை இல்லை, நம்மோடு கர்த்தர் இருக்கிறார், ஆகையால் எளிதாய் சுதந்திரிக்கலாம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இதுதான் ஆவியில் பார்க்கிற பார்வை. இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்த மனிதன் பார்க்கிற பார்வை. இதுதான் பரிசுத்த ஆவியால் நிறைந்த மனிதனுக்கும் மாம்சத்தால் நிறைந்த மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுகிற பார்வை. ஹல்லேலூயா. இப்படி பார்த்தாதாக சுதந்திரிக்க முடியும். எத்தனையோ லட்ச ஜனங்கள் அப்படி பார்க்காததுனால அன்னைக்கு அன்றைக்கு சுதந்திரிக்க முடியல. அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு யாரும் உள்ள போக முடியல. போனது 2 பேர் தான், யோசுவாவும் காலேபும். ஏன்னா அவங்க பார்த்த பார்வை வேறு. அவர்கள் வேறே ஆவியுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரின் ஆவியுள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்ததுனால பிரச்சனைகள் வரும்போது, எதிரிகள் வரும்போது இவங்க வேற மாதிரி பார்த்தாங்க. மற்றவங்களாம் வேற மாதிரி பார்த்தாங்க, இவங்க வேற மாதிரி பார்த்தாங்க. இவங்க வேற மாதிரி பார்த்தனால தான் இவங்க வேற மாதிரி உள்ள போனாங்க. மற்றவங்களாம் யாருமே உள்ள வர முடியல, ஒத்தால் வர முடியல. இந்த கர்த்தரின் ஆவியால் நிறைந்து பார்த்தவன் தான் ஆசீர்வாதங்களை சுதந்திரி
சுதந்தரிப்பான். கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிறவர்களை சுதந்தரிப்பான். ஐயோ இது கஷ்டம், ஐயோ இது பெருசு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை ரட்சிக்கப்பட்ட ஜனமே அவிசுவாசமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு செழிப்பை பத்தி பேசினா கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னா ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப், உங்களுக்கு ஒரு நல்ல மினிஸ்ட்ரி, நல்ல ஒரு பெஸ்ட் மினிஸ்ட்ரி எளிதா நீங்க சுதந்தரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு இல்லை. இங்க பாருங்க, அடுத்தது நடக்கிறத பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் என்றான். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, மகா நல்ல தேசம். இதுதான் ஆவியின் பார்வை. பாருங்க, அவங்க பார்த்ததெல்லாம் இவங்கெல்லாம் பார்த்தது வேற. ஆனா இவர் ஒன்ன பார்த்தாரு. ஐயா அது மகா நல்ல தேசம்யா, அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்யா, பெஸ்ட் தேசம்யா, அது பெஸ்ட். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு மகா நல்லதை உங்களுக்காக வைத்திருக்கிறார். நல்ல ஒரு வாழ்க்கை, சாதாரண நல்ல வாழ்க்கை, மகா நல்லது, பெஸ்ட்லயே பெஸ்ட் மினிஸ்ட்ரி உங்களுக்காக இருக்கு, பெஸ்ட்லயே பெஸ்ட் வாழ்க்கை உங்களுக்காக இருக்கு, பெஸ்ட்லயே பெஸ்ட்லயே பெஸ்டான ஒரு எதிர்காலம் உங்களுக்காக இருக்கு. பாருங்க, மகா நல்ல தேசம் இருக்கிற இந்த உலகத்திலேயே மகா நல்ல தேசம் யாது, அதுதான் பெஸ்டான தேசம். அதை பார்த்துட்டாரு காலேபு. ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிற பார்வை இருக்கணுங்க. உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினதை நீங்க பார்க்கணும். உங்களுக்காக தேவன் நீங்க ஆயத்தம் பண்ணினதை பார்க்கலன்னா உங்க லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவாரு. எப்படி காட்டுவாரு? அது ஆவியினாலே. நமக்கு 1 கொரிந்தியர் 2:10 நம்ம பார்க்கிறோம், நமக்கோ அதை அவர் நமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். உனக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிக்கிற பெஸ்ட் எல்லாம் உன் ஆவியில தான் தெரியும். உன் மாம்ச கண்ணுக்கு தெரியாது, உன் ஆவியின் கண்ணுக்கு தெரியும். உன் ஆவியின் கண்கள் அதை பார்த்துட்டா அது மேல உனக்கு ஆசை வந்துருங்க. அது ஆசை வந்துடுச்சுன்னு வச்சுக்கோயேன், சுத்தி இருக்கிற எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த பாவம் வந்தாலும், சீ நீயா உன்னை விட பெஸ்ட் எனக்கு இருக்குது, இச்சையா உன்னை விட பெஸ்ட் எனக்கு வச்சிருக்கிறாரு, நான் பார்த்துட்டேன், ஆவியானவர் எனக்கு காட்டிட்டாருப்பா, எனக்கு பெஸ்டான எதிர்காலம் இருக்கு, எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, என்ன பேக் பண்ணி வச்சிருக்கிறாரு, என்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு, அது பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதம், அது மகா நல்ல தேசம். ஹல்லேலூயா. அதை எனக்கு காட்டிட்டாரு. அதுதான் எனக்கு வேணும். நீ எனக்கு வேணாம். உலகம் காட்டுகிற சிற்றின்பம் வேணாம், உலகம் காட்டுகிற ஆசைகள் மாம்ச இச்சைகள் வேணாம், உலகம் காட்டுகிற பாவம் வேணாம். எனக்கு இயேசு தான் வேணும். இயேசு எனக்காக ஆயத்தம் பண்ணினது வேணும். நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்னென்ன செய்ய போறேன்னு காட்டிட்டாரு. அவர் ஊழியத்துக்காக, அவர் நாமத்துக்காக நான் என்ன செய்ய போறேன்றதை காட்டிட்டாரு. எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு, நான் அதை செய்யணும், நான் போய் அதை சுதந்தரிக்கணும், சுதந்தரித்து எல்லாருக்கும் அதை பங்கிட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் ஆவியில் நிரம்பி இருக்கிற மனிதன் பார்க்கிற பார்வை. அவன் என்ன தெரியுமா செய்வான்? ஆவியில் நிரம்பி இருக்கிற மனுஷன் அதை தானும் சுதந்தரிப்பான், மற்றவர்களுக்கும் பங்கிட்டு கொடுப்பான், மற்றவங்களுக்கும் கொடுப்பான், தான் மட்டும் அனுபவிக்கிறது இல்லை, எல்லாருக்கும் கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. பாருங்க, அடுத்தது பார்க்குறோம், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். இங்கே பாருங்க, அது பழைய ஏற்பாடு. கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அப்படின்றது பழைய ஏற்பாட்டு காலம். ஆனால் இந்த காலம் நம்மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார், நம்மேல் பிரியமாக இருக்கிறார். நம்மேல் அன்பு வைத்து தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்தாரு. அவர் மறிக்க கொடுத்தார், உயிரோடு எலும்பு கொடுத்தாரு. பாருங்க, ஸோ அவர் அன்பு வெளிப்படுத்திட்டார், அவர் அன்பை காட்டிட்டாரு. ஸோ அதை இனிமேல் அவர் பிரியமாக இருந்தால் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறத நம்ம சிலுவையில் பார்த்துட்டோம். அவரோட அன்பு அகலத்தையும் ஆழத்தையும் நம்ம சிலுவையில் பார்த்துட்டோம். அவர் அன்பை வெளிப்படுத்திட்டாரு. ஸோ அவருக்காக நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணினது எல்லாத்தையும் சிலுவையில் நமக்கு காமிச்சிட்டாரு. அதுக்கு பார்க்குறோம், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். இங்கே பாருங்க, இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள்னா, இங்க பாருங்க, இவங்க என்ன கலகம் பண்றாங்கன்னா, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணார்ல, உனக்கு ஒரு நல்ல லைஃப் வச்சு கொடுப்பேன்னு சொன்னார்ல, உனக்கு நல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார்ல, உனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொன்னார்ல, அதற்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க.
அந்த உன்னை நல்ல பிளெஸ்ஸு, உன செழிப்பான வாழ்க்கையில், நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையில் உன்னை வைப்பேன், உன்னை கொண்டு போவேன்னு சொன்னார்ல, அதற்கு விரோதமாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக என்றைக்கும் பேசாதீங்க. ஆண்டவர் இந்த வேதத்தில் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக பேசாதீங்க. ஏன்னா அது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசுனீங்கன்னா அது கர்த்தருக்கே விரோதமாக பேசுறது. இவங்க என்னமா செஞ்சாங்க? கர்த்தர் கொடுப்புன்னு சொன்னார் பார்த்தீங்களா, வாக்குத்தத்தம் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த வாக்குத்தத்திற்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்ன செய்வன்னு சொன்னாரோ, இவங்களுக்கு என்ன கொடுப்புன்னு சொன்னாரோ, அந்த பிளெஸ்ஸிங்ஸுக்கு விரோதமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சுதந்திரிக்க முடியாது, அதெல்லாம் கிடைக்காது, அதெல்லாம் பெரிய ஒரு அரக்கர்களை கண்டோன்னு அவங்க தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சது. தேவனுக்கு விரோதமாக பேச, அதான் சொல்றாரு, தேவனுக்கு விரோதமாக மாத்திரம் பேசாதீர்களாங்க. நான் சொல்றேன், தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு, ஆண்டவர் ஆசீர்வாதங்கள்லாம் கிடையாது, இன்னைக்கு பிளெஸிங்ஸ்லாம் கிடையாதுன்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செய்து சொல்றேன், நீங்க தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் விரோதமா பேச ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு விரோதமா பேசுறீங்க. அததான் காலேபு சொல்றாரு, எப்பா தயவு செய்து கர்த்தருக்கு விரோதமா பேசாதப்பா, அவர் தானப்பா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டு போவோன்னு சொன்னாரு, அந்த வார்த்தைக்கு விரோதமா பேசுறியப்பா, உன் மேல ஒரு அழைப்பு வச்சாரேப்பா, உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு, தீர்க்க தரிசன வார்த்தைகள் கொடுத்தாரு, அதுக்கு விரோதமா பேசிராதீங்க. உங்க மேல இருக்கிற அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கும் விரோதமா பேசிராதீங்க. எந்த ஊழியக்காரர்கள் மேல இருக்கிற அழைப்புக்கும் அபிஷேகத்துக்கும் விரோதமா பேசிராதீங்க. அப்புறம் அது கீழே சொல்றாரு, அவர்கள் நமக்கு இரையாவார்கள் சொல்றாங்க. எப்ப அவர்கள்லாம் மடிந்து போயிடுவாங்கப்பா. அதான் பாருங்க எப்படி பார்க்கறோம், அவ்வளோ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் என்ன தெரியுமா ஆகும்? மடிந்து போயிடும். உங்க முன்னாடி இருக்கிற பாவ பிரச்சனை என்ன தெரியுமா ஆயிடும்? மடிந்து போயிடும். உங்க முன்னாடி இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ், உங்க ஊழியத்துக்கு விரோதமா நிக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ் என்ன தெரியுமா ஆகும்? எல்லாம் இரையாக்கப்படும், எல்லாம் இரையாக்கப்படும். அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு காலேபு, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்கள் நம்ம முன்னாடி தோத்து போயிடுவாங்கப்பா, அவங்க தோத்து போயிடுவாங்க அப்படின்றாரு. அடுத்த வசனம் சொல்லுது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, நீங்க தேவ மனுஷன் ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல போய் காலை வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இருக்கிற நிழல், அங்க இருக்கிற அசுத்த ஆவி அது அந்த இடத்த விட்டு விலகி போயிடும். இவர் ஒன்று பார்த்தாருங்க. இவர் என்ன பார்த்தா? ஆவிக்குறியில் என்ன பார்த்தார் தெரியுமா? கர்த்தர் தன்னோடு இருந்ததை பார்த்தாரு. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தாருன்னா, அங்க இருந்த அசுத்த ஆவி, அந்த கானான் தேசத்துல இருந்த அசுத்த ஆவி அந்த இடத்தை விட்டு விலகி போனதை பார்க்கிறார். அதான் சொல்றாரு காலேபு, அவர் வந்ததுனால 40 நாள் போய் சுத்தி பார்த்தாங்க பார்த்தீங்களா அந்த தேசத்தை. அப்போ பார்த்தது என்ன தெரியுமா? இந்த காலேபும் யோசுவாவும் அந்த தேசத்துக்குள்ள அவங்க காலடி வச்ச உடனே நடந்த ஒரு அற்புதம் என்ன தெரியுமாங்க? நடந்த அற்புதம் என்ன தெரியுமாங்க? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகியதை பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அங்க இருந்த அசுத்த ஆவிகள் அந்த இடத்த தேசத்தை விட்டு விலகி போனதை பார்த்தாங்க. தேவ பிள்ளைகள், ஒரு தேவ மனிதன், ஒரு ஆவியில் நிறைந்த மனிதன் ஒரு இடத்துக்கு போறானா, அங்க போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற அசுத்த ஆவிகள் அந்த இடத்தை விட்டு விலகி போயிடுங்க. நீங்க செய்யற ஊழியம் செய்யற இடத்துல அங்க அசுத்த ஆவி நிற்க முடியாது. ஏன்னா நமக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் எங்க போனாலும், ஏன் நீங்க நாட்கள் வருவதற்கு முன்னாடி எங்க வந்தீங்க, எங்களை போக இடம் கொடுக்க சொல்லி ஓடுனதை பார்க்கிறோம் பாருங்க. அவர் முன்னாடி ஒரு அசுத்த ஆவியும் நிற்க முடியல. அதேதான் ஆண்டவர் எங்கெங்க போறாரோ அங்கெல்லாம் விடுதலை நடந்தது, அற்புதங்கள் நடந்தது. அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நம்ம எங்கெங்க போறோமோ அங்கு காத்த நிழல் அவங்க அந்த இடத்தை விட்டு போயிடும். ஒரு வீட்டுக்குள்ள போறோமா, ஒரு வீட்டுக்குள்ள போறோம்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருந்த நிழல் அது அவர்களை விட்டு விலகி போயிடும். ஒரு தேசத்துக்குள்ள போறோமா, ஒரு ஊருக்குள்ள போறோமா, அது வரைக்கும் அந்த ஊர்ல இருந்த அந்த பலவான், அந்த அசுத்த ஆவி அந்த இடத்தை விட்டு போயிடும் பாருங்க. ஏன்னா நம்ம வந்துட்டோம்ல, நம்ம வந்தாலே நமக்குள்ள இருக்கிற ஆண்டவராக அங்க இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவாகிய தேவனும் வந்த மாதிரி
ஸோ அவங்க வந்த உடனே அங்கே அதுக்கு இருக்கிற அவசியமே இல்லை பாருங்க. ஏன்னா வெளிச்சம் வரும்போது இருளுக்கு அங்கே வேலை கிடையாது, இருள் விலகி விடும், அவ்வளவுதான். அதை தான் பார்த்தாரு காலேபு. எப்பா நான் பார்த்தேன்ப்பா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத பார்த்த மாதிரி நான் இன்னொன்று பார்த்தேன், அவர்களை காத்த நிழல் போயிடுச்சுப்பா. அதை பாருங்கப்பா, அங்கே இருக்கிறதெல்லாம் டாய் தான்ப்பா. அரக்கனை பார்த்தியா, அது ஒரு அரக்கன் டாய் தான், இனிமேல் டாய் தான் அது எல்லாமே. ஏன்னா அவங்கள காத்த நிழல் போயிடுச்சு, வாங்க அப்படின்றாரு. அப்போ பாருங்க, அடுத்தது பார்க்குறோம், அடுத்தது விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். ஹல்லேலூயா. அதான் சொன்னப்பா, அவங்களுக்கு காத்த நிழல் போயிடுச்சு, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்ப்பா, ஏன்பா பயப்படணும்? இன்னைக்கு பயப்படுறீங்களா? எதை குறித்து பயப்படுறீங்க? உங்களுடைய கடன் பிரச்சனையை குறித்து நினச்சி பயப்படுறீங்களா? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை போராட்டங்களை குறித்து பயப்படுறீங்களா? உங்களுக்குள்ளே இருக்கிற பாவ பிரச்சனைகளை குறித்து பயப்படுறீங்களா? எதை குறித்து பயப்படுறீங்க? ஒன்னே ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறார், பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார், பயப்பட வேண்டிய, அதான் என்கரேஜ் பண்ணுறாருங்க. இதுதான் ஆவியில் நிறைந்த மனிதன். எல்லாத்தையும் தேற்றுவான், எல்லாத்தையும் ஏச்சு நிற்க வைப்பான். சோர்ந்து போனவங்களை கையை பிடிச்சி தூக்கி நில்லுப்பா, அவங்கள காத்து நிழல் போயிடுச்சுப்பா, கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறாருப்பா, நம்ம பயப்பட வேணாம்ப்பா. எதுக்குப்பா பயப்படுறீங்க? இதுதான் ஆவியில் நிறைந்த மனிதன். அவனும் பயப்பட மாட்டான், மற்றவங்களையும் பயப்பட விட மாட்டான், தூக்கி நிப்பாட்டுவான். பயப்பட வேணாம்ப்பா, ஆண்டவர் இருக்கிறாருப்பா அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவான். அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுவான், அவங்கள திடப்படுத்துவான், அவங்கள பலப்படுத்துவான். அந்த ஆவிக்குரிய மனிதனிலிருந்து வருகிற வார்த்தைகள் மனிதர்களை பலப்படுத்தும், சுற்றி இருக்கிறவங்களை பலப்படுத்தும். ஆனால் அதே ஆப்போசிட் பாருங்க, ஒரு மனுஷன் மாம்சத்தில் நிறைந்திருந்துட்டானா, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கிறானா, அவன் செய்கிற ஊழியத்திலையும் அவன் குடும்பத்திலையும் அவனுக்கும் நிம்மதி இருக்காது, அவன் குடும்பத்துக்கும் நிம்மதி இருக்காது. ஒரு வித பயம் நிறைந்தவர்களாகவே இருப்பாங்க. இங்கே பாருங்க, அதான் அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இந்த வசனத்தை படித்த உடனே என் கண்ணில் கண்ணீர் வந்ததுங்க. இது சில வசனங்கள் நம்ம படிக்கும் போது பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும், சில வசனங்கள் படிக்கும் போது அதிசயமாக இருக்கும், சில வசனம் படிக்கும்போது நம்ம சிரிப்போம், சில வசனங்கள் நம்ம படிக்கும் போது அழுவோம். இந்த வசனத்தை நான் படித்த உடனே, அடுத்த வரியை நான் படித்த உடனே என் கண்ணில் தண்ணி வந்தது. என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய அன்பை பார்த்தேங்க. ஆண்டவருடைய அன்பை பார்த்தேன். அவங்க என்ன நடக்குதுன்னா, அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். கல் எடுத்துட்டாங்க பாருங்க. ஏண்டா, நாங்களாம் பார்த்துட்டு பயந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நீ அங்கே போய் எளிதாக சுதந்திரிக்கலான்ற, எளிதாக ஜெயிச்சிடலான்ற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? எங்களை கூட்டு போய் சாகடிக்கலான்னு பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோசுவா மேலேயும் காலேபு மேலேயும் கல் எறிவதற்காக இவங்க கல் எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது, உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. ஹல்லேலூயா. செம்ம வசனங்க, செம்ம வசனம். இங்க பாருங்க, இவன் ஒரு செகண்ட் ஆண்டுறாங்க லேட்டாக வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு செகண்ட் லேட்டாக வந்திருந்தாருன்னா காலேபையும் யோசுவாவையும் கல்லெறிஞ்சே கொண்டு இருப்பாங்க. இங்கே பாருங்க, இந்த ஆவியில் நிறைந்த மனிதனுக்கு இன்னொன்று சொல்கிறேன், என்னமா இருக்குது? ப்ரொடெக்ஷன் இருக்குங்க. காட்ஸ் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு. இந்த ஆவியில நிரம்பி வாழ்றான் பார்த்தீங்களா, ஆண்டவருக்காக நின்று பேசுறான் பார்த்தீங்களா, ஆண்டவருக்காக நின்று ஆவியின் கண்களில் பார்த்து ஊழியம் செய்யறான் பார்த்தீங்களா, இவனுக்கு என்ன தெரியுமா இருக்கு? கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது, கர்த்தருடைய சேனையின் பாதுகாப்பு இருக்கிறது. அங்கு கர்த்தருடைய பிரசன்னம் அவனை பாதுகாக்க. அதான் வசனம் சொல்லுது, உடனே கர்த்தருடைய மகிமை, ஹல்லேலூயா, அவனுக்காக கர்த்தருடைய மகிமை யுத்தம் செய்யுங்க, அவனுக்காக கர்த்தருடைய மகிமை போராடுங்க, அவனுக்காக கர்த்தருடைய மகிமை பாதுகாத்து கொள்ளுங்க. அவன் அப்படியே மூடிடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது. இந்த காலேபும் யோசுவாவும் பேசின பேச்சு பரலோகத்தை அசைத்தது. அவர்கள் விசுவாசம் பரலோகத்தை அசைத்தது. அவர்கள் ஆவியில் பார்த்த பார்வை பரலோகத்தை அசைத்தது. பரலோகத்திலிருந்து மகிமை இறங்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகம் சல்யூட் அடிச்சதுங்க. அன்னைக்கு காலேபுக்கும் யோசுவாவுக்கும் சல்யூட் அடிச்சது. ஹல்லேலூயா.
வா வண்டர்ஃபுல். ஆண்டவர் பாருங்க, பிதா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார், எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். இப்படி பார்க்கிற பார்வை உள்ள மனிதன் மேல், மனிதன் மேல் தேவனுடைய மகிமை இருக்கும். அது எப்பயும் நிரம்பி இருக்கும். கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும், கர்த்தருடைய ப்ரொடெக்ஷன் இருக்கும், ஹெவன்லி ஆர்மியோடைய ப்ரொடெக்ஷன் இருக்கும். உனக்கு ஏதாவது ஒண்ணா உடனே வருவாங்க. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.